வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இன்னைக்கு 13th February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஓவரால் கண்டென்ட் என்ன நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் நியூஸ், பேங்க் நியூஸ், ஸ்கீம் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், ஆர்பிட்ரரி நியூஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் நியூஸ் உங்களுக்கு. ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா, எம்பவரிங் MSME லான்ச் ஆஃப் டிஜி-ரெடி சர்டிஃபிகேஷன் போர்ட்டல். அதாவது நம்மளோட MSMEன்றது என்னென்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்துட்டு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது நம்ம சிறு குறு தொழில் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த செக்டார்ஸ்ல இருக்கிற நிறுவனங்களுக்கான ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. யார் வந்து உருவாக்கியிருக்கான்றது பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டிஜி ரெடி சர்டிஃபிகேஷன் போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் மூலமா இதுல இருக்கிற அந்த கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு சர்டிஃபிகேஷன், அது டிஜிட்டல் சர்டிஃபிகேட் எது வேணா வாங்கிக்கலாம் டக்குன்னு. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான செல்லர்ஸை வந்து டக்குன்னு தேடிக்கலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, அந்த கம்பெனிக்கு செல் பண்றதுக்கான ஒரு கஸ்டமர்ஸ் வேணும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு இவங்க அமைக்கிற போர்ட்டல் மூலமா அவங்க வந்துட்டு ஈஸியா கஸ்டமர் ரீச் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த முக்கியமான இந்த போர்ட்டலோட சிறப்பு அம்சங்கள். ஸோ இதுல மெயினா வந்து இந்த ONDCன்றது நம்ம நேத்தியே பார்த்திருப்போம். ஆக்சுவலா இந்த ONDCன்றது ஒரு இ-காமர்ஸ் சைட் மாதிரி. ஸோ அந்த சைட்ல யார் வேணா வந்துட்டு சேர்ந்துக்கலாம். அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட் அந்த சைட் மூலமா வந்துட்டு சேல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ONDC சைட்டும் நம்மளோட குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு போர்ட்டல் உருவாக்கிருக்காங்க. இது வந்துட்டு ஸ்பெசிஃபைட்லி ஃபார் வந்துட்டு MSME உங்களுக்கு. ஸோ இதுல வந்து இந்த குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இண்டிவிஜுவலா செயல்படுற ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமேட்டு ஆர்கனைசேஷன், இவங்கன்னா வந்து எப்படி குவாலிட்டியா டெவலப் பண்ணி அவங்க ஆர்கனைசேஷன் ரன் பண்ணலான்ற ஒரு ஐடியா தர ஆர்கனைசேஷன் தான் இவங்க. ஸோ இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இவங்க எப்ப போன் பண்ணாங்கன்னு இந்த ஆர்கனைசேஷன் போன் பண்ணாங்கன்னா 1997ல போன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ கரண்ட் சேர்மனா யாரு இருக்குன்னா ஜெயக்ஸா ஷாகாவும், அதுக்கப்புறமேட்டு கரண்ட் செக்ரட்டரி ஜெனரல் யாரு இருக்குன்னா ராஜேஷ் மகேஸ்வரி தான் இவங்க வந்துட்டு கரண்ட் செக்ரட்டரியா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு கவர்னிங் பாடி அண்ட் இவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தானே இவங்க வந்துட்டு இவங்களா வந்து இண்டிவிஜுவலா வந்துட்டு இவங்க வந்துட்டு எந்த ஆர்கனைசேஷன் வேணா சஜஷன் சொல்லலாம். ஸோ கவர்மெண்டோட சஜஷன் கேட்காம ஸோ வந்துட்டு இவங்களா வந்துட்டு இவங்க முடிவு பண்ணி அவங்களுக்கு வந்து சஜஷன் சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதான் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு. ஸோ நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா, லான்ச் ஆஃப் ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமி அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது நமக்கு இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து ஆதார் கார்டுன்றது ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆதார் கார்டுன்றது என்னன்னா, நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனுக்கான ஒரு அடையாள அட்டை தான் அந்த ஆதார் கார்டு. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ஐடென்டி கார்டு தான் இந்த அப்பார் ஐடென்டி கார்டு. இந்த ஐடென்டி கார்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு ரேஷனலா கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா என்னன்னா, அந்த ஸ்டூடெண்டோட அகாடமிக்ஸை வந்துட்டு இவங்க வந்து மானிட்டர் பண்ண முடியும். சோ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறான், என்ன மாதிரி கோச்சிங் கொடுத்தா அவனுக்கு நல்லா இருக்கும்ன்றத இந்த ஐடி கார்டு கொடுத்து அவங்களோட டேட்டாஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியும். சோ இது பார்க்கறது மூலம் அவங்க எந்தெந்த ஏரியால வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணா அவங்க வந்து நல்லா வந்து எஜுகேட் ஆவாங்கன்றத இந்த திட்டத்து மூலமா அவங்க வந்து கொண்டு வராங்க. சோ இந்த மாதிரி தான் அந்த ஆப்பார் கார்டுன்றது இருக்கும். இது மெயின்லி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி. சோ இது எந்த ஸ்கீம் கீழே வந்துட்டு இந்த கார்டு கொடுக்குறாங்கன்றது பாத்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. சோ இந்த நேஷனல் எஜுகேஷன்ன்றது பாலிசின்றது நிறைய வந்து ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. சோ இதுல ஒன் ஆஃப் த ப்ரொபோசல் தான் வந்து இந்த கார்டு கொடுத்து அவங்களோட அகாடமிக்ஸை வந்துட்டு கணக்கு பண்றது உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் நமக்கு தேர்ட் நியூஸ் என்னது பாத்தீங்கன்னா, CM யோகி எம்பசைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் உத்தரப்பிரதேஷ். அதாவது இப்பதான் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. சோ அந்த பட்ஜெட் தாக்கல அவங்க எம்பசைஸ் பண்ணி என்ன விஷயத்தை சொல்லிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, ஸ்டாபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன் டிரைவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்கான இது வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து என்ன ஒரு இது எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, புண்டலகண்ட் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது இந்த புண்டலகண்ட்ன்றது என்னன்னா ஒரு பிளேட்டூ மாதிரி. சோ நம்ம இந்தியால வந்து நிறைய பிளேட்டூஸ் இருக்குது. சோ இந்த அடிப்படையில் புண்டலகண்ட் பிளேட்டூஸ்ன்றது வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கும். சோ அந்த பிளேட்டூஸ்ல இருக்கிற இடத்தை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணலாம், என்னென்ன சஸ்டைனபிலிட்டியா நம்ம டெவலப் பண்ண முடியும்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அத்தாரிட்டியா உருவாக்கி இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த இது மூலமா நம்ம வந்துட்டு அந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு செமிகண்டக்டர்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான ஃபோர்த் நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா, இனாகுரேஷன் ஆஃப் த செகண்ட் SARS
அஜ்விகா மேலா இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த அஜ்விகா மேலான்றது ஜம்மு காஷ்மீர்ல எந்த திட்டத்துக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் இந்த திட்டத்துக்கு கீழே வருது. இதை யார் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி அட்டல் துலோ. இவர் வந்துட்டு ஜம்மு காஷ்மீரோட சீஃப் செக்ரட்டரி. இவர் தான் இது வந்து இந்த செகண்ட் எடிஷன் ஆஃப் த சார்ஸ் அஜ்விகா மேலாவை லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ இந்த மேலா மூலமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரூரல்ல இருக்கிற உமன்ஸ்க்கான ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்றது, அவங்களுக்கான ஸ்கில்லை வந்து டெவலப் பண்றது. சோ இது மூலமா அவங்க வந்துட்டு அவங்களுக்கான இப்போ வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணும்போது அங்க ஜம்மு காஷ்மீர்ல நிறைய வந்து கைத்தொழில் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஷால் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. சோ அந்த ஒரு எக்ஸிபிஷன் வச்சு அவங்களுக்கான வந்துட்டு எக்ஸிபிஷன் சேல்ஸ்ல வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜம்மு காஷ்மீரோட ஸ்டாட்டிஸ்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதோட கேபிட்டல்ன்றது என்னன்னா ஸ்ரீநகர் இஸ் கேபிட்டல் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். இந்த சம்மர் சீசன்ல ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல்ன்றது ஸ்ரீநகர் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் விண்டர்ல இருந்து ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீரோட இப்போ கரண்ட் லெப்டினன்ட் கவர்னர் யார் இருக்கான்றது பார்த்தீங்கன்னா மனோஜ் சின்ஹான்றவர் ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு. ஸோ நமக்கான ஃபிஃப்த் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவரிங் ஃபார்மர்ஸ் MOU பிட்வீன் WDRA அண்ட் பஞ்சாப் சிந்த் பேங்க் ஃபார் ஆக்சசபிள் ஃபினான்சிங். இந்த WDRAன்றது என்னன்னா பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இவங்களும் பஞ்சாப் சிந்தி பேங்க்கும் என்ன பண்ணிருக்காங்கன்றதுன்னு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த MOU மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு ஃபார்மர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு ஃபினான்சியல் ஆக்சஸ் பாயிண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. இப்போ ஒரு ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவருக்கான வந்து ஃபினான்ஸ் தேவை இருக்கும். சம்டைம்ஸ்ல வந்துட்டு ஒரு கிராப்பை விளைவிக்கிறதுக்கு அவருக்கு அதிகமான அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இல்ல ட்ரேடர்ஸ் வந்துட்டு அவரோட ட்ரேடிங்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கான அவருக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு இவங்க வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணும் ஒரு பேங்க் கூட அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துல தான் வந்துட்டு இந்த பஞ்சாப் சிந்தி பேங்க் இவங்க கூட டைப் பண்ணி எலக்ட்ரானிக்கல் நெகோஷியபிள் வார்ஹவுஸ் ரெசிப்ட் என்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் மூலமா ஈஸியா வந்து லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸா வந்துட்டு லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் வந்துட்டு அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது மூலமா அவங்களுக்கான அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆகுன்றதை இவங்க வந்துட்டு சொல்றாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான சிக்ஸ்த் நியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா லீ ரெமிட் அண்ட் எஸ் பேங்க் கொலாபரேஷன் ஃபார் கிராஸ் பார்டர் பிளாட்ஃபார்ம் ஃபார் MSMEs. அதாவது இப்போதான் நம்ம MSMEsன்றத கான்செப்ட் பார்த்தோம். MSMEன்றது ஒரு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுங்க, அது வந்துட்டு பார்டரை தாண்டி ஏதாவது சேல்ஸ் நடத்துறாங்கன்னா அப்போ வந்துட்டு அதுக்கான டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எஸ் பேங்க்கும் இந்த ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் லீ ரெமிட்டும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஸ்மூத்தர் பண்ணும். அதாவது நம்ம கரன்சிலேயே நம்ம கரன்சியில மல்டிபிள் கரன்சி எந்த கரன்சியில அவங்க விரும்புறாங்களோ அந்த கரன்சில இருந்து டிரான்சாக்ஷன் ஈஸி ஆகணும். அதுக்காண்டி இவங்க வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா இங்க இருக்கிற அந்த கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு அதர் கம்பெனிஸ், அதாவது நம்ம கண்ட்ரியை தாண்டி வேற கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு சேல் பண்ணணும்னா எந்த வித தடையும் இல்லாம அவங்க வந்துட்டு எந்த கரன்சில வேணா சேல் பண்ணிக்கலான்றது இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அவங்க சொல்ல வராங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான செவன்த் நியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியா ADB சைன்ஸ் 200 மில்லியன் லோன் ஃபார் பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட். ஸோ ADBன்றது என்னன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இவங்க அப்போ நம்ம வந்து ஏசியன் கண்ட்ரில தானே இருக்கோம், நம்ம இந்தியான்றது ஒரு ஏசியன் கண்ட்ரிக்குள்ள தான் இருக்குது. ஸோ இந்த ஏசியன் கண்ட்ரிக்குள்ள இருக்கிற கண்ட்ரிஸ்க்கான ஒரு பேங்க் தான் வந்து இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏசியால இருக்கிற கண்ட்ரிஸுக்கான டெவலப்மெண்ட்டுக்கான லோன் அமௌண்ட் வந்து தருவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு $200 மில்லியன் லோன் தந்திருக்காங்க. எதுக்காண்டி தந்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட். அதாவது பிரம்மபுத்திரா ரிவர் இருக்குல்ல, சோ அங்க அதிகமான ஃப்ளட் வருது. சோ அந்த ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், டெவலப் பண்ணி ஃப்ளட் வராம தடுக்கணும். அதுக்காண்டி வந்துட்டு இத வந்து மெயினா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா எந்த ஸ்டேட் வந்துட்டு பயனடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அசாம் ஸ்டேட் தான். ஏன்னா பிரம்மபுத்திரா ரிவர்ன்றது மெயினா வந்து அசாம் ஸ்டேட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் இது வந்து யார் சைன் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சைடுல ஜுஹி முகர்ஜி ஃப்ரம் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சைட்லயும், நெக்ஸ்ட் வந்துட்டு ADB சைடுல யார் சைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹியோ ஜூங் யாங் ஜுவாங், இவர் தான் வந்து சைன் பண்ணிருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ADB பேங்கோட ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா அவரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்றது பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்குது. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1966ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ உள்ள பிரசிடென்ட் யாருன்றது பாத்தீங்கன்னா மஸ்தசுகு அஸ்கவான்றவர் தான் ADB பேங்கோட பிரசிடென்டா இருக்காரு உங்களுக்கு. சோ நமக்கான 8th நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா
பிஎம் சூர்யா கஹர் முஃப்தி பிஜிலி யோஜனா லான்ச் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது நம்மளோட நரேந்திர மோடி இப்போ வந்துட்டு லான்ச் ஆஃப் பிஎம் சூர்யா கஹர் முஃப்தி பிஜி யோஜனா. பிஜி யோஜனான்றது என்னன்னா ஒரு பவர், அதாவது பவர் வந்து எஃபிஷியன்ட்டா நிறைய பவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் வந்து மெயினா வந்து பிஜி யோஜனா. சோ இதுல வந்துட்டு பிஎம் சூர்யா கஹர்ன்றது ஒரு கான்செப்ட் வந்து சேர்த்துக்காங்க. சோ இந்த கான்செப்ட் மூலமா 75,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணி, சோ இது மூலமா எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட், அதாவது 1 கோடி வீடுக்கு வந்துட்டு 300 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்கறதா இந்த திட்டத்தோட மெயின் சிறப்பம்சம் வந்துட்டு. சோ இது மூலமா வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும், சோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்றோம்னா, அதாவது இபி, அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன்ல யாரா இருக்காங்களோ, அதாவது பிரைவேட் பார்ட்னர்ஸும் சரி, இல்ல வந்து வெளி கண்ட்ரீஸ்ல இருக்கிற பார்ட்னர் சரி, இவங்க எல்லாமே ஒரே இடத்துல இணைச்சு, சோ இதுக்கான டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆனா ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்க போறாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 8th நியூஸ்ன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா, சுமித் நாகல் பிரேக்ஸ் இன்டு ஏடிபி டாப் 100 ஆஃப்டர் சென்னை ஓபன் சேலஞ்சர் வின். அதாவது நம்மளோட சுமித் நாகல்ன்றவர் ஒரு டென்னிஸ் பிளேயர். சோ இவர் இப்ப என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சென்னை ஓபனை வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இவரோட ஏடிபி சிங்கிள் ரேங்கிங் வந்து 98th பொசிஷன் போயிருக்குது. அதாவது இவர் வந்துட்டு முன்னாடி இருந்த ஸ்பாட்ல இருந்து 23 ரேங்க் வந்துட்டு குறைஞ்சிருக்காரு உங்களுக்கு. சோ குறைஞ்சு இப்போ வந்து 98 ஸ்பாட்ல வந்தனால இவர் வந்து 100 ஏடிபி சிங்கிள் ரேங்கிங் உள்ள வந்துட்டாரு. அதாவது உலகத்திலேயே 100 ஏடிபி சிங்கிள் ரேங்கிங்ஸ்ல இவரும் ஒன் ஆஃப் த பர்சன் ஆயிட்டாரு உங்களுக்கு. சோ நமக்கான 9th நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா, டெமிஸ் ஆஃப் ரெனவுட் ரைட்டர் உஷா கிரான் கான். அதாவது இந்த உஷா கிரான் கான்ற பர்சன் வந்து யாருன்றது பாத்தீங்கன்னா, ஹிந்தியன் மைத்தாலி ரைட்டர்ஸ். சோ இவங்க இப்போ வந்துட்டு பாஸ் அவே அட் ஏஜ் ஆஃப் 79. இவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்கன்றது பாத்தீங்கன்னா பீகாரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து நிறைய அந்த பத்மபூஷன் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. சோ இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் ரைட்டர் கேட்டகரி. இவங்க வந்து எந்த லாங்குவேஜ்ல ரைட் பண்றாங்கன்றது பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் மைத்தாலி லாங்குவேஜ்ல ரைட் பண்றாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 10th நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் ரேடியோ டே செலிப்ரேட்டிங் த பவர் ஆஃப் ரேடியோ. அதாவது February 13th அன்னைக்கு எப்போதுமே எல்லா வருஷமும் வந்துட்டு வேர்ல்ட் ரேடியோ டேன்றது கொண்டாடுறாங்க. இந்த வேர்ல்ட் ரேடியோ டே யார் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோ ப்ரொபோஸ் பண்ணி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து 2012ல வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து இன்டர்நேஷனல் டேன்றது ஒரு இன்டர்நேஷனல் டேவா இவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டே மூலமா என்னன்னா, ஒரு ரேடியோ இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், நமக்கான டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கனால சோ ரேடியோக்கான தேவை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சோ ரேடியோ ஒரு ப்ரோமோட் பண்ணும், அதுக்கான ஒரு சோர்ஸும் இருக்குன்றத ப்ரோமோட் பண்ற விதமா வந்து February 13 எல்லா வருஷமும் வந்துட்டு யுனைடெட் நேஷன் வந்துட்டு வேர்ல்ட் ரேடியோ டேவா கொண்டாடுறாங்க உங்களுக்கு. சோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இன்னைக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு.